ஏப்ரல் 19ஆம் தேதி மக்களவைத் தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் பன்னீர்செல்வம் அவர்கள் அதிமுகவிற்கு இரட்டை இலை சின்னம் கொடுக்கக்கூடாது என்று வேட்புமனு தாக்கல் செய்த பிறகு தேர்தல் ஆணையத்திற்கு கடிதம் ஒன்றை அனுப்பியிருந்தார். இதனைத் தொடர்ந்து ஓபிஎஸ் அவர்களின் ஆதரவாளர் மனோஜ் பாண்டியன், வைத்திலிங்கம், புகழேந்தி இவர்களும் ஓபிஎஸ் அவர்களை தொடர்ந்து தேர்தல் ஆணைய அதிகாரிகளுக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியிருந்தனர். இதில் இரட்டை இலை சின்னத்தை வேட்பாளருக்கு ஒதுக்க வேண்டும் என்றால் ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் என்ற இருவர் இருந்தால் மட்டும்தான், அவர்களது கையெழுத்து வேட்பாளருக்கு கொடுத்தால் மட்டும்தான் பி ஃபார்மில் தேர்தல் ஆணையம் இரட்டை இலை சின்னத்தை பன்னீர்செல்வம் அவர்களது அனுமதி இல்லாமல் வெளியிட முடியாது, அதை வேட்பாளருக்கு ஒதுக்கீடு செய்ய முடியாது என்றும் வைத்திலிங்கம் அவர்கள் 3வது முறையாக கடிதம் ஒன்றை தேர்தல் ஆணைய அதிகாரிகளுக்கு கொடுத்திருந்தார். இந்த நிலையில்தான் இதற்கு பதில் கடிதமாக தேர்தல் ஆணைய அதிகாரிகள் தற்பொழுது ஒரு கடிதம் ஒன்றை வெளியிட்டிருக்கிறார்கள். இடைக்கால தடை விதிக்கலாம் இரட்டை இலை சின்னத்திற்கு என்றும், மேலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பன்னீர்செல்வம் அவர்கள் கொடுத்த கடிதத்திற்கு விளக்கம் கொடுக்காமல் இருந்தால் நிச்சயமாக இரட்டை இலை சின்னம் முடக்கப்படும், அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என்பதற்கேற்பதான் தேர்தல் ஆணைய அதிகாரிகள் தெளிவாக தற்பொழுது கூறியிருக்கிறார்கள். பல தோல்விகளை நீதிமன்றத்தின் மூலமாக தழுவிய பன்னீர்செல்வம் அவர்கள் கடைசி வாய்ப்பாக இரட்டை இலை சின்னத்தை எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் இருந்து பறிக்க வேண்டும். எனக்கு இரட்டை இலை சின்னம் வேண்டாம், அதே சமயம் பன்னீர்செல்வம் அவர்களது அனுமதி இல்லாமல் இரட்டை இலை சின்னத்தை அதிமுகவின் வேட்பாளருக்கு கொடுக்க கூடாது என்பதற்கேற்பதான் தற்பொழுது தேர்தல் ஆணைய அதிகாரிகளுக்கு வைத்திலிங்கம், புகழேந்தி இவர்கள் இருவரும் கடிதம் ஒன்றை அனுப்பியிருந்தனர். அரசியல் திருவிழாவில் தற்பொழுது புதிய திருப்பமாக அதிமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு மரண அடியாக இது விழுந்திருக்கிறது என்றே நாம் கூறலாம். ஒன்றல்ல இரண்டல்ல, பன்னீர்செல்வம் அவர்கள் பல தோல்விகளை கண்டாலும் கடைசி வாய்ப்பாக, கடைசி ஆயுதமாக தேர்தல் ஆணையத்தை நம்பியிருக்கிறார். இரட்டை இலை சின்னத்தை எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கொடுப்பதில் சிக்கல் இருப்பதால் புதிய சின்னத்தை அதிமுகவின் வேட்பாளர்கள் பெற்றால் 2 இடங்களில் கூட வெற்றியடைய முடியாத அளவிற்குத்தான் பன்னீர்செல்வம் அவர்கள் செய்துள்ளார் என்றும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள் அதிமுகவை சிறப்பாக நடத்திய அதிமுக எடப்பாடி பழனிசாமி என்ற துரோகிகள் கையில் சென்ற பிறகு அதிமுக தமிழகத்தில் மிகப்பெரிய அளவில் மோசமான நிலைமைக்கு தள்ளிவிட்டதாகவும், தேர்தலில் போட்டியிடுவதற்கு வேட்பாளர்கள் பயப்படுவதாகவும், தற்பொழுது தொகுதிகள் பங்கீடு செய்யப்பட்ட நிலையில் யார் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறாரோ அவர்தான் முழு செலவையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி கூறுவது முட்டாள்தனம் என்றும் ஓபிஎஸ் அவர்கள் கூறியுள்ளார். தேர்தல் ஆணையம் இரட்டை இலை சின்னத்தை முடக்கினால் வேட்பாளர்கள் வெற்றியடைவார்களா? அதிமுகவிற்கு இதனால் மிகப்பெரிய ஒரு இழப்பு ஏற்படுமா என்பதை உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நன்றி, வணக்கம்.